Hello friends, welcome to Mala's Summer Kitchen. இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு நான் செஞ்சு காட்ட போறேன். இந்த முட்டை பொரியலுக்கு நம்ம அவிச்ச முட்டை தான் பயன்படுத்த போறோம். அதனால முதல்ல நம்ம முட்டையை அவிச்சுக்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல முட்டை மூழ்குற அளவுக்கு தண்ணி எடுத்துர்க்கேன். இதுல 3 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இத 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை நல்லா வெந்ததும் நம்ம இத ஆஃப் பண்ணிட்டு முட்டையை தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல நறுக்கி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியா நறுக்குனது, அடுத்து 2-3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 200 கிராம் போல முட்டைக்கோஸை வந்து நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்துட்டு அது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம மிதமான தீயில வதக்கிக்கணும். இந்த முட்டைக்கோஸ் வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இந்த ரெசிபில ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி 2 நிமிஷம் மிதமான தீயில வதங்கின அப்புறம் நம்ம இதுல மசாலா பொருட்கள் ஒண்ணா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனியா தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தூள் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை வேக வைக்கும் போது நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தோம், அதனால அதை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வதக்கிக்கணும். இந்த மசாலாலாம் வந்து கருகாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். அதுல இந்த சின்ன கிண்ணத்தால 1/2 கிண்ணத்து அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊத்தின தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இதுல வேக வச்சு வச்சிருக்க முட்டையை சேர்த்துடலாம். ஒரு முட்டையை 4 பீஸா கட் பண்ணி நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நம்ம இதை மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வதக்கும் போது அந்த மஞ்சள் கரு வந்து லேசா மேஷ் ஆக தான் செய்யும். அது வந்து நல்ல டேஸ்ட் தரும் இந்த பொரியலுக்கு. இந்த முட்டை பொரியலை நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடவும் சாப்பிடலாம். சப்பாத்தியில வச்சு ஒரு ரோல் மாதிரி பண்ணி கூட சாப்பிடலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசியா இதுல கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இந்த வித்தியாசமான முட்டைக்கோஸ் முட்டை பொரியலை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன்.